நான் எதற்காக செய்கிறேன் என்றால், சைனாவில் கொரோனா வந்துச்சு. ஆனால் உலக நாடு மூலம் வந்தது. இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் கலவரம் நடக்குது, போர் நடக்குது. நம்ம இறைவேண்டல் பண்ணுவோம். எந்த நாட்டுக்கும் போர் வேண்டாம், சமாதானம் இருப்போம், சமாதானம் வேண்டி ஒரு இறை வேண்டுதல், ஒரு கடவுள் வேண்டுதல், ஒரு தெய்வ வேண்டுதல். தீராத பிரச்சனை தெய்வம் தான் தீர்க்கும், தெய்வத்தால் முடியும். 7 நாளைக்கு போர் நிற்கிறேன், அடுத்து இப்போ 7 நாளைக்கு போர் நிற்கிறதுக்கான பிரார்த்தனை கடுமையாக செய்கிறேன். இந்த 7 நாளைக்கு போர் நிற்க தவறினால் அடுத்த 7 நாளைக்கு தெய்வமே ஒரு சீற்றத்தை கொடுத்து போரை நிறுத்தும். தொடர்ந்து கொரோனாவுக்கும் பண்ணேன், வாக்குச்சீட்டு முறை பண்ணேன். வாக்குச்சீட்டு முறை கொடுத்தா நல்லாயிருக்கும். வாக்குச்சீட்டு முறை இல்லாமல் கம்ப்யூட்டர் ஓட்டு அது சரியில்லை, திருப்தி இல்லை. எஸ்ஆர் இருக்கிறது ஓட்டுகளை மாற்றுறதுக்காகவும் திட்டமிட்டது. அதனால் கம்ப்யூட்டர் ஓட்டு தேவையில்லாத விஷயம். மக்கள் கையால் ரிக்ஷாவில் போடுறது சிறப்பு. வாக்குச்சீட்டு தான் வேணும். இந்த 2026 தேர்தல் நிறுத்தணும். 2027 பண்ணால் சூப்பராக இருக்கும். 2026 தேர்தல் நடத்தினால் பேரழிவுக்கு ஆபத்து, நாட்டுக்கு ஆபத்து, மக்களுக்கு ஆபத்து, பேரழிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி தான் 2016 சொன்னேன், நடந்துச்சு. இதே மாதிரி 2017 சொன்னேன், நடந்துச்சு. இப்போ 26 சொல்கிறேன். 2026 தேர்தல் வேண்டாம். 2027 நடத்தினா சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த மரங்களை ரோட்டு ஓரத்தில் மரங்கள் வெட்டவே வேண்டாம். புளிய மரம் நம்ம சதையை கறியை பாதுகாக்கிறது, கெட்டுப்போகாமல் பாதுகாக்கிறது. புளிய மரம் வெட்டக்கூடாது. அரச மரம் மக்களுக்கு ஆட்சியாளர் அரசர்களுக்கு பாதுகாப்பு, அரச மரம் வெட்டக்கூடாது. ஆலமரம் மக்களுக்கு ஆயுட்காலத்தை கொடுக்கும். அதனால் ஆலமரம் வெட்டக்கூடாது, அரச மரம் வெட்டக்கூடாது, புளிய மரங்கள் வெட்டக்கூடாது. வெட்டாமல் 40 அடி அகலம் ரோடு இருக்குது. அந்த அளவுக்கு ரோடு போட்டால் போதும். நன்றி, வணக்கம், அவ்வளோதான்.